அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வயஅமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். வகால நபியினா முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்திபு அவுலாதக்கும் பிஸலாசி ஹிசாலின் ஹுப்ப நபியிக்கும் வ ஹுப்ப அஹ்லில் பைத் வ திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ அன்ஸில்ஹுல் மக்அதல் முகர்ரப இந்தக யௌமல் கியாமா. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கு பிடித்தமான நல்லடியார்கள் கூட்டத்திலே என்றென்றும் இணைத்து கொள்வானாக. நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் மருத்துவமனையின் எல்லா விதமான துன்ப துயரங்களையும் செலவினங்களையும் விட்டு நம்மையும் நம் குடும்பத்தினர்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணல்களுடைய புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையின் கீழே நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது அல்லது திறப்பதற்கு ஆயத்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் சார்ந்த சில விஷயங்களை நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் அல்ல. தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, தஸ்பீ செய்கிறது, தான தர்மங்கள் இத்தோடு முடிந்து போனது என்பது அல்ல. அதை தாண்டி நமக்கான வாழ்வியலை கற்றுத்தரக்கூடிய, வாழ்க்கையினுடைய பாதையை சொல்லித்தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். அதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அல்லாஹுவினால் அதை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறோம். அல் குர்ஆனிலே எப்படி தொழுகையை பற்றி பேசுகிறதோ, கடமையான விஷயங்களை பற்றி ஆங்காங்கே பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறானோ, வணக்க வழிபாடுகளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறானோ, அதே போன்றுதான் சீர்திருத்தமிக்க சமூகம் உருவாகுவதற்கான வழிகளை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது. அதிலும் குறிப்பாக வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை, நாளை நம் கண்களுக்கு பின்னால் இந்த சமூகமாக மாற இருக்கக்கூடிய, இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய அந்த வளரும் தலைமுறையின் வழிகாட்டுதலை பற்றி திருக்குர்ஆன் நிறைய பேசுகிறது. அல் குர்ஆனிலே ஒரு வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல்தக்கும் மின்கும் உம்மத்தி யதுஊன இலல் கைர். உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மைகளை செய்ய வைக்க வேண்டும், நன்மைகளின் பக்கம் தூண்ட வேண்டும், நன்மைகளை செய்பவர்களாக ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். யமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை அவர்கள் எடுத்துச் சொல்வார்கள், தீயதை அவர்கள் தடுப்பார்கள். இப்படி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சான்றிதழ் பகருகிறான். அல்லாஹு தஆலா
வெற்றியாளர்கள் யார் என்பதற்கு 3 முக்கிய அடையாளத்தை இங்கே வைக்கிறான். நன்மைகளை பிறருக்கு ஏவுவார்கள், தீமைகளை விட்டு மக்களை தடுப்பார்கள், அத்தோடு நில்லாது யதுஊன இலல் கைர், நன்மையின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருப்பார்கள். நல்ல காரியங்களை செய்யக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கு ஒரு பெரும் சிரமத்தை, ஒரு பெரும் விஷயத்தை அவர்கள் தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. வளர்ச்சி அடைந்த சமுதாயம் என்றால் என்ன? காசு, பணம், பதவி, பட்டம் அல்லது வேறு ஏதாவது உலகாதாய விஷயங்களில் வளர்ந்து ஓங்கி நிற்பது மட்டுமே வளர்ச்சிக்கான அடையாளமா என்றால் கிடையாது. பண்பாடுகள், நல்ல குணநலங்கள், சிறந்த தன்மைகள், இத்தோடு சேர்த்து வளரக்கூடிய வளர்ச்சி தான் உண்மையான நாகரீக வளர்ச்சி மிக்க சமூகமாக அடையாளம் காண முடியும். இல்லை, கல்வியில் உயர்ந்து நிற்கிறார்கள், பொருளாதாரத்தில் உழைந்து நிற்கிறார்கள், பதவி பட்டங்களில் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களில் வீழ்ந்து போயிருக்கிறார்கள் என்றால் அதற்கு வளர்ச்சி என்று சொல்ல முடியாது. அது ஒரு விதமான வீக்கம் என்றே சொல்ல முடியும். இஸ்லாம் வளர்ச்சி அடைந்த சமுதாயத்திற்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நல் ஒழுக்கத்துடன் சிறந்த பண்பாடுகளோடு சிறந்த குணநலங்களோடு தன்மைகளோடு அந்த சமூகம் வளர வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. காரூன் என்ற கொடியவன் இருந்தான். நமக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே வாழ்ந்த பெரும் பணக்காரன், பெரும் செல்வ செழிப்புகளை நிறைவாக பெற்றவன். லதனூ பில் உஸ்பதி உலில் குவ்வா, அவனுடைய சேர்த்தி வைத்திருந்த சொத்துக்கள், அவன் சேர்த்து வைத்திருந்த காசு பணங்கள், தங்க நகை நட்டுகள், இதையெல்லாம் பூட்டி வைத்திருந்த அந்த கஜானாக்களினுடைய லாக்கர்கள், அந்த சாவிகளை சுமப்பதற்கு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. அவனுடைய காசு பணத்தை, செல்வ செழிப்புகளை தூக்குறதுக்கு இல்லை, எல்லாத்தையும் எதில் வச்சு சேர்த்து பூட்டி வச்சிருந்தானோ அந்த லாக்கர்களின் கீயை சுமப்பதற்கு உஸ்பா என்கிறான். உஸ்பா என்பதற்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. 7 பேரும் என்றும் சொல்கிறார்கள், 40 நபர்கள் என்றும் சொல்கிறார்கள். 40 நபர்கள் சேர்ந்தால்தான் அந்த கீக்களை சுமக்க முடியும், அந்த சாவிகளை சுமக்க முடியும். அவ்வளவு பெரிய உலகத்தினுடைய பொருளாதாரம் விசாலமாக, ஆட்சி அதிகாரம் விசாலமாக வழங்கப்பட்டவன். ஆனால் ஒழுங்கீனமாக நடந்தான். மனித தன்மையற்ற செயலில் அவன் தன்னுடைய போக்கை அமைத்து கொண்டான். மனிதர்களை மதிப்பதற்கு அவன் மறந்தான். பல்வேறு விதமான இடைஞ்சல்களை, பண்பு ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய குறைபாட்டோடு இருந்தான். எனவேதான் அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி அவனிடத்தில் பேசினார்கள். 4 அம்சத்தை சொன்னார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வப்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, உனக்கு இறைவன் தந்ததை கொண்டு மறுமையின் வீட்டை நீ தேடிக்கொள். இந்த உலகம் நிரந்தரன் வாழ்ந்துடாதையா. உன் கையில் காசு, பணம், செல்வம் எல்லாம் செழித்து நல்ல சிறப்பு மிகுந்த வாழ்க்கையை, ஒரு உயர்ந்த உல்லாசமான வாழ்க்கையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். இதுவே நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. மறுமையை உனக்கு தந்த விஷயத்தை வைத்து நீ தேடிக்கொள், அதுதான் நிரந்தரமான வீடு. 2வது சொன்னாங்க, ஒலா தன்ச நசீப கமின துன்யா, உலகத்தின் உன்னுடைய நசீபு, பங்கு என்ன என்பதை மறந்துடாதே. உலகத்திற்கு நீ வந்த நோக்கம் என்ன என்பதை மறந்து விடாதே. 3வது சொன்னாங்க, அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், இறைவன் உனக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அதே போன்று நீனும் பிறருக்கு உபகாரம் செய். இறைவனின் உபகாரத்தை கொண்டு தான் நீ நடமாடி கொண்டிருக்கிறாய். உனக்கு கிடைக்கப்பட்ட எல்லா வசதிகளும் உயர்வுகளும் இறைவன் தந்தது. அதுபோன்று நீனும் பிறருக்கு உபகாரம் செய். 4வது சொன்னாங்க, வலா தபுகில் ஃபசாத ஃபில் அர்த், பூமியிலே குழப்பத்தையோ சண்டை சச்சரவுகளையோ பிளவுகளையோ ஏற்படுத்தி தெரியாதே. பிரச்சனைகளையும் பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாக நீயோ அல்லது உன்னுடைய பேச்சோ உன்னுடைய நடவடிக்கையோ ஆகிவிட வேண்டாம். இந்த 4ஐயும் உன்னிடத்தில் நான் நல்லதை நாடி சொல்கிறேன் என்று அந்த சமூகத்திற்கு அனுப்பப்பட்ட நபி பேசியதாக குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பானவர்களே, எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வசதி வாய்ப்புகளோ கல்வியின் உயர்நிலையோ இன்ன பிற பதவி பட்டங்களோ கிடைத்தது மட்டுமே வளர்ச்சியின் அடையாளம் அல்ல. அத்தோடு சேர்ந்து உயர்ந்த பண்புகளும் உயர்ந்த குணநலங்களும் உயர்ந்த நடவடிக்கைகளும் ஒருவரிடத்திலே வெளிப்பட வேண்டும். அதை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படியான தன்மைகளோடு மக்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று குர்ஆனின் வழியாகவும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வழியாகவும் மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது.
பிள்ளைகள் இன்றைக்கு கல்வி கற்பதற்காக வேண்டி பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கிறார்கள். நம்மிலே பலர் ஆசைப்படுகிறோம். உள்ளபடியே என்னையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். என் பிள்ளை இந்த இடத்தில் படிக்க வேண்டும், இவ்வளவு உயர்வான இடத்தில் அவர் நாளை வளர வேண்டும், இருக்க வேண்டும். நான் தான் இந்த விஷயத்தில் பின்தங்கி போய்விட்டேன், என்னால் தான் அதை எட்டி பிடிக்க முடியவில்லை, என்னுடைய சந்ததிகளில் சிலராவது அதை எட்டி பிடிக்க வேண்டும். அந்த உயர்ந்த படிப்பினால் கிடைக்கக்கூடிய அந்தஸ்துகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும். எனவே கடனை உடனே வாங்கியாவது நான் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன். படிக்க வைப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை என்னுடைய சக்திக்கு மீறி எடுப்பேன் என்று நம்மிலே எல்லோரும் சொல்கிறோம். நான் அதை தப்பு என்று சொல்ல மாட்டேன், அதற்கு எதிரானவன் நான் கிடையாது. அதே நேரத்தில் கல்வி மட்டும் போதுமா என்ற ஒரு சிந்தனைக்கும் நான் இங்கே நம்மை நாமே கேள்விக்கு உட்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்விக்காக வேண்டி பெரும் முயற்சிகளை எடுக்கக்கூடிய நாம் அத்தோடு சேர்த்து நல்ல குணங்களும் உயர்ந்த பண்புகளும் நல் ஒழுக்கங்களும் நம் பிள்ளைகளுக்கு போய் சேர்வதற்கு எவ்வளவு பெரிய முயற்சியை நாம் எடுக்கிறோம் என்பது இன்று நம்மிலே பெற்றோர்களில் பலரிடத்தில் கேட்டால் அது வெறும் கேள்விக்குறியாக மட்டுமே தொத்தி நிற்கிறது. பேசுவது என்பதை குறைந்து போய்விட்ட காலம். நாமும் வெளியே பயணிக்கிறோம், பிள்ளைகளும் கல்லூரிகள் பள்ளிக்கு சென்று விட்டு வருகிறார்கள், அவரவர்கள் அவர்களுடைய வேலையை பார்க்கிறார்கள், நாம் நம்முடைய பணிகளை பார்க்கிறோம். பிள்ளைகளோடு சேர்ந்து பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் அவர்களுடைய உள்ளக்கிடங்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை சொல்லிக் கொடுப்பதற்கும் அவனுடைய சிந்தனையில் உதிக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலை சரியாக அறிவுபூர்வமாகவும் மார்க்க ரீதியாகவும் வாழ்வியல் துறையிலும் மிகச்சரியான முறையில் சொல்லிக் கொடுத்து அதற்கான விஷயங்களை வழிகாட்டுவதற்கும் நம்மிலே பலருக்கு நேரம் கிடைப்பதில்லை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இன்று உருவாகி இருக்கிறது. நான் சமீபத்தில் இணையத்தில் வாசித்த ஒரு விஷயம், ஒரு பையன் தன்னுடைய தகப்பனாரிடத்தில் ஒரு ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை போன்ற ஒரு நாளிலே வந்து கேட்கிறான். என்ன கேட்குறான்? அப்பா, நீங்கள் 1 மணி நேரத்துக்கு எவ்வளோப்பா சம்பாதிப்பீங்கன்னு கேட்குறான். அவன் ஒரு 5, 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன். அப்பாவுக்கு சட்டுன்னு கோவம் வருது. உனக்கு ஏண்டா இப்போ இது, அதெல்லாம் நீ சம்பாதிக்கிற நேரத்தில் பார்த்துக்கலாம். இல்லை, எனக்கு வேணும், நீங்கள் சொல்லுங்களேன், 1 மணி நேரத்துக்கு உங்கள் ஊதியம் என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் திரும்ப திரும்ப இந்த கேள்வியை கேட்கறதுனால சரி 100 ரூபா சம்பாதிப்பேன், போதுமா போ அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்த்தி விடுறாரு. அவன் அடுத்து கேட்குறான், எனக்கு ஒரு 50 ரூபா நீங்கள் எனக்கு கடன் கொடுங்களேன்னு கேட்குறான். நான் தான் டெய்லி உனக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்குறது உண்டு, இன்றைக்கி ஏன் நீ கேட்குற? இல்லை கொடுப்பா, ஒரு 50 ரூபா எனக்கு கடன் வேணும். அவர் சட்டை பையில் இருந்து 50 ரூபாயை எடுத்து கொடுத்தார். வாங்கிவிட்டு வேகமாக போனான். தன்னுடைய அறைக்கு சென்றான். தலையணைக்கு கீழே ஒரு 50 ரூபாய் வைத்திருந்தான். அதை எடுத்து கொண்டான். இந்த 50ஐயும் சேர்த்தான். வேகமாக வந்து அப்பா கையில் கொடுத்து விட்டு சொன்னான், உங்கள் 1 மணி நேரத்தில் நீங்கள் சம்பாதிக்கிற அந்த 100 ரூபாயை தந்துவிட்டேன். அவர் 100 ரூபாய் சம்பாதிப்பவர் அல்ல, அதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ சம்பாதிக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த சிறுவனின் கேள்விக்கு பதில் சொல்லி நகர்த்த வேண்டும் என்று நினைத்தார். அப்படி சொன்னார். உடனே இவன் 100 ரூபாயை கொடுத்து விட்டு தகப்பனாரிடத்திலே கேட்டான், தந்தை இடத்திலே, உங்களின் 1 மணி நேரத்திற்கான ஊதியத்தை நான் தந்துவிட்டேன், உங்கள் 1 மணி நேரத்தை என்னோடு நீங்கள் தாருங்கள், எனக்காக உங்கள் 1 மணி நேரத்தை தாருங்கள், அதற்கான ஊதியம் உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது என்று சொன்னான். அப்பொழுதுதான் அவர் யோசித்தாராம், பரபரப்பு, சம்பாத்தியம், வேலை வாய்ப்பு, அங்கே இங்கே என்று சுற்றி என் பிள்ளையோடு நான் கொடுக்கக்கூடிய நேரத்தை, பேசக்கூடிய நேரத்தை மறந்து விட்டேனே, அல்லது நான் கண்டுகொள்ளாமல் கடந்து விட்டேனே என்று யோசித்தாராம். அன்பர்களே, இந்த கேள்வி எனக்கும் தொத்தி நிற்கிறது, உங்களுக்கும் தொத்தி நிற்கிறது. நம் பிள்ளைகளோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை, அவகாசத்தை நம்மிலே எவ்வளவு நபர்கள் எவ்வளவு நேரம் ஒதுக்குகிறோம் என்கின்ற கேள்வி நம்மிலே இங்கே எழுந்து நிற்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோடு பேசினார்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், திருக்குர்ஆனிலே 114 அத்தியாயம் இருக்கிறது இல்லையா? பொதுவான பொதுப்பெயர்களோடு பல அத்தியாயங்கள் இருக்கிறது. வைத்துக் கொள்ளுங்கள், மாஇதா உணவு தட்டு, அந்நிசா பெண்கள் இல்லையா, ஆலு இம்ரான் இம்ரானின் குடும்பத்தினர்கள், அல் பக்கரா பசுமாடு, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் பெயர் வைக்கப்பட்டது. அந்த பெயர் ஒரு பொது பெயராக இருக்கும். ஆனால் ஒரு சில அத்தியாயங்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒருவரின் பெயரை
வைத்து அல்லாஹ் அங்கே அடையாளப்படுத்துகிறான். பாருங்கள், நபிமார்களிலே இப்ராஹிம் என்று ஒரு நபி இருக்கிறார்கள். அவர்கள் பெயரிலே குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நபிமார்களிலே யூசுப் என்று ஒரு நபி இருக்கிறார். அவருடைய பெயரிலே குர்ஆனில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. யூனுஸ் என்று ஒரு நபி இருக்கிறார். அவருடைய பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இப்படியே சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. சூரா முஹம்மது என்று 26வது ஜுசுவிலே ஒரு அத்தியாயம் தனிப்பட்ட முறையில் இருக்கிறது. இது தாண்டி போர்கள் சார்ந்த சில விஷயங்கள், அதை மையப்படுத்தி அதை குறிக்கும் விதத்திலே சில அத்தியாயங்கள், அன்பால் போன்ற அத்தியாயங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது. ஆனால் நபிமார்கள், பொது பெயர்கள், இதையெல்லாம் தாண்டி நபிமார்களுடைய அந்த வட்டத்தில் வராதவர், அதே நேரத்தில் முக்கியத்துவமாக கவனிக்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அல்லாஹ் ஒரு தனிநபரின் பெயரை ஒரு அத்தியாயத்திற்கு தலைப்பாக சூட்டி அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் ஒரு அத்தியாயத்தின் தலைப்புச் செய்தியாக சொல்லியிருக்கிறார். அதுதான் சூரா லுக்மான். லுக்மான் என்பவர்கள் நபி கிடையாது. யெகோவித்த கருத்தின் அடிப்படையிலே உலக அறிஞர்கள் சொல்கிறார்கள் லுக்மான் நபி கிடையாது. ஆனால் அவர் ஒரு நல்லவர், அதே நேரத்திலே இறைவனால் ஞான உதிப்புகளை கொடுக்கப்பட்டவர், நல்ல பல வழிகாட்டியாக பல அரசர்களுக்கு அமைச்சராக இருந்தவர், பல்வேறு ஞான கருத்துக்களை உலகத்தில் சொன்னவர். அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாமின் பேரிலே திருக்குர்ஆனிலே ஒரு அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? அவரும் அவர் பெற்ற பிள்ளையும் பேசிக்கொண்ட உரையாடலை அந்த அத்தியாயத்தின் தலைப்புச் செய்தியாக வைத்தான். பெரும்பாலும் அங்கே அந்த அத்தியாயத்தில் சுமார் ஏறத்தாழ ஒரு 2.5 பக்கம் அளவிலே இதுதான் பேசப்படுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தான் பிள்ளைகிட்ட என்ன பேசினாங்க, அந்த பேச்சினுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றித்தான் திரும்ப திரும்ப அல்லாஹ் பேசுகிறான். மொத்தமே ஒரு 5-6 பக்கங்கள் கொண்டது தான் அந்த அத்தியாயம். ஆனால் அதிலே அதிகபட்சமாக அல்லாஹு தாலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனிடத்திலே பேசிய அந்த உரையாடலை இங்கே வசனங்களாக பதிவு செய்து உலக அழிவு நாள் வரை வரக்கூடிய மக்கள் எல்லாம் படித்து நல் உணர்வு பெற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான். ஏன்? ஒரு நபியாக இல்லாதவர், சரி, அவர் தான் பிள்ளைகிட்ட பர்சனலாக பேசின விஷயத்தை எல்லாம் எடுத்து ஒரு தனி அத்தியாயத்தில் முக்கிய செய்தியாக தலைப்பிட்டு பேசுவதற்கான காரணம் என்ன? பிள்ளைகளின் உளவியலை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். பிள்ளைகள் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். குறிப்பாக பெற்றோர்கள் தங்களிடத்தில் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். தங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கெல்லாம் நம்முடைய அப்பா நமக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பார்கள். நம்மோடு நிறைய நேரங்கள் நம்முடைய தந்தையார் கழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதையெல்லாம் புரிந்து கொண்டுதான் அல்லாஹ் இவர்கள் பேசிய பேச்சை அத்தியாயத்தின் மைய கருத்தாக வைத்தான். இன்னைக்கு ஏதாவது ஒரு கொஸ்டினோடு நம்முடைய பிள்ளைங்க வந்துச்சுன்னா, போ கொஞ்ச நேரம், இப்போ தானே வந்திருக்கேன் அப்பா, பார்க்கலாம், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது சொல்லித்தர்றேன், அல்லது ராத்திரி தூங்க வரும்பொழுது சொல்லித்தர்றேன் என்று கொஞ்சம் அவர்களை தள்ளி விடுவது நம்மிலே பலருக்கு, நான் எல்லோரையும் சொல்வதில்லை, நம்மிலே சிலருக்கு அப்படியான எண்ணப்பாடுகள் இருக்கிறதோ என்கின்ற கேள்வி எடுக்கிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேசிய பேச்சை கேளுங்கள். இது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் நினைவு கூறுங்கள். எதை நினைவு கூறுங்கள்? லுக்மான் தன் மகனிடத்தில் பேசிய பேச்சை. அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான் பாருங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட அல் குர்ஆனிலே முன்னாள் காலத்தில் வாழ்ந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனாரிடத்தில் பேசிய பேச்சை நீங்கள் நினைவு கூறுங்கள், மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். வஹுவ யஇதுஹு, அவர் நலவை நாடி தன் பிள்ளைகளுக்கு உபதேசித்தார். என்ன சொன்னார்? அல்லாஹ் அடுத்தடுத்த பட்டியல், யா புனை லா துஷ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே, எக்காலத்திலும் இறைவனுக்கு நீ இணை கற்பித்து விடாதே. யா புனை, உனக்கென்று என்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயம் அல்லாஹ் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பான். அது நிச்சயம் உன்னை விட்டு தவறி போகாது. யா புனை, என் அருமை மகனே, தொழுகையை நிலைநாட்டு. வஅமுர் பில் மாரூஃப், நல்லதை மக்களுக்கு எடுத்துச் சொல். வன்ஹா அனில் முன்கர், தீமைகள் கண்டால் நீ அதை தடுத்து விட வேண்டும். தீமைகளை பார்த்து நீ ஒதுங்கி போகக்கூடாதுப்பா, உன்னையால் முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். வஸ்பிர் அலாமா அசாபக், உன் வாழ்க்கையில் உன்னுடைய இளமை காலமாகட்டும் அல்லது அதை கடந்து வரக்கூடிய காலங்களாகட்டும் என்னென்ன சோதனைகள் எல்லாம் வருகிறதோ அதிலெல்லாம் தன்னம்பிக்கையோடு பொறுமையாக இருக்க வேண்டும்.
மனம் தளர்ந்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது. இப்படி நீ பயந்து பின்வாங்கி விட்டால் கோலை என்று உன்னை உலகம் சொல்லும். பொறுமையாகவும் இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும், இறைவன் இருக்கிறான் என்கின்ற சிந்தனையோடு இருக்க வேண்டும். இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், காரியங்களிலே மிகவும் உறுதியானது என்ன தெரியுமா? கஷ்ட காலங்களில், நெருக்கடி காலங்களில் திடனான மனதோடு எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கின்ற தைரியத்தோடு இறை நம்பிக்கையோடு நிலைத்து நிற்பது இருக்கிறதே, அதுதான் காரியங்களில் மிக உறுதியானது. எனவே அதை கைவிட்டு விடாதே. வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மக்களிடத்திலிருந்து உன் முகத்தை நீ அங்கு அவர்கள் பேச வரும் பொழுது அப்படி திருப்பிக் கொள்ளாதே. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியிலே பெருமையோடு அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு நடக்காது. இந்த பூமி உனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. உன்னிடத்தில் கல்வி வந்து விடலாம், காசு பணங்கள் ஒரு கட்டத்தில் நிறைய சம்பாதித்து விடலாம், பேரும் புகழும் உனக்கு உலகத்தில் நிறைய கிடைத்து விடலாம். அந்த கட்டத்திலெல்லாம் பதவி உன்னை கொண்டு அலங்காரம் பெறலாம். அந்த பதவியை வச்சு உனக்கு அலங்காரத்தை தாண்டி உன்னை வைத்து அந்த பதவிக்கே அலங்காரமாக ஆகிவிடலாம். இதெல்லாம் கையில் கிடைத்தாலும் கூட நீ ஆணவம் கொள்ளாதே, தலைக்கணம் கொள்ளாதே, பெருமையோடும் ஆணவத்தோடும் நடக்காதே. புரிந்துகொள், இந்த உலகத்திலே பெருமையோடு நடந்தவர்கள் எல்லாம் என்ன பூமியை பிளந்து கொண்டா உள்ளே போகிறார்கள்? பெருமையோடும் ஆணவத்தோடும் ஒரு விதமான அகங்காரத்தோடும் நடந்துவிட்டால் பூமியை பிளந்து உள்ளே போய் விட முடியுமா? முடியாதப்பா. எல்லாவற்றுக்கும் மேலே அல்லாஹ் இருக்கிறான். எனவே பெருமைப்படுவதற்கு அவனே தகுதியானவன், உனக்கு வேண்டாம் பெருமை என்று அப்படியே பேசுகிறார்கள். அன்பர்களே, நான் என்னிடத்திலும் கேட்கிறேன், உங்களுக்கும் சேர்த்தே சொல்லுகிறேன், இந்த மாதிரியான வார்த்தைகள் நம் பிள்ளைகளிடத்தில் எவ்வளவு நபர்கள் எவ்வளவு நேரம் பேசியிருப்போம். வெறும் தொழுகை மட்டும் சொல்லவில்லை, பண்புகளை சொல்லித் தருகிறார்கள், பொறுமையாக இருக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார்கள், தன்னம்பிக்கை ஊட்டுகிறார்கள். இறைவன் பார்க்கிறான், எனவே ஆணவம் கொள்ளக்கூடாது, அகம்பாவம் கொள்ளக்கூடாது என்று கற்றுத்தருகிறார்கள். தகப்பனாருக்கும் தாய்க்கும் பெற்றோருக்கும் எப்படி நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். நம்பிக்கையை சொல்லித் தருகிறார்கள். என்ன உனக்கு கிடைக்க வேண்டும் அது உன் கையில் வந்து சேரும், அதற்காக வேண்டி தவறான வழியை நீ யோசிக்காதே, அந்த பக்கம் திரும்பாதே என்கின்ற முறையை கற்றுத்தருகிறார்கள். அன்பர்களே, இதுவெல்லாம் இன்றைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவது எதை வைத்து? பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றால் இதையெல்லாம் கற்றுத்தரப்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சிலபஸை சொல்லித் தர்றதுக்கே நேரம் இல்லை. எனவே தான் கட்டாயமாக பள்ளி கல்லூரிகளிலே நல் ஒழுக்கத்திற்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்க வேண்டும், ஒரு வகுப்பே வைக்க வேண்டும், அல்லது மாதத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் 2 நாட்கள் அப்படி நேரம் ஒதுக்கி நல்லொழுக்க பயிற்சிகளை கொடுங்கள் என்ற கோரிக்கை பல தரப்பிலிருந்தும் எழுந்திருக்கிறது. குர்ஆன் இதை இயல்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் என்கிறது, இயல்பாக உட்கார்ந்து பேசுங்கள் என்கிறது, இயல்பாக இந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளின் உள்ளத்திலே கடத்துங்கள் என்று சொல்லுகிறது. அது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்களின் வாழ்க்கையில் வளர்கிற நேரத்திலும் தரும். அவர்கள் தங்களுடைய கல்லூரி படிப்பு முடித்து அவர்கள் பணிகளுக்கு செல்லக்கூடிய நேரத்திலும் இதனுடைய தாக்கத்தை அங்கே பார்க்கலாம் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர்மிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னை கூட்டிகிட்டு போனாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுக்கு அப்போ வயசு ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 10 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறுவர் சொல்கிறார், என்னுடைய நபி அழைத்து கொண்டு போனார்கள், என்னிடத்தில் பேசினார்கள். ஆனந்தத்தோடு சொல்கிறார், நபி என்னிடத்தில் பேசிய அந்த விஷயத்தை அவர் ஆனந்தத்தோடு பதிவு செய்கிறார். என்ன பேசினார்கள் தெரியுமா? யா குலாம், சிறுவனே, அன்போடு அழைப்போமே, ரொம்ப பரிவோடு பாசத்தோடு பிள்ளையை அழைக்கக்கூடிய ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. ராஜா என்பார்கள், அப்பா என்பார்கள், வேறு சில வார்த்தைகளை சொல்வார்கள், செல்லம் என்பார்கள். அப்படி அழைத்து என்னிடத்தில் சொன்னார்கள், இன்னி அல்லிமுக கலிமாத், சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லி தரட்டுமோ அப்பான்னு கேட்டாங்க. சில விஷயம் உனக்கு நான் சொல்லி தரட்டுமா, நீ அதை உள்வாங்கிக்குவா, முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், கண்டிப்பாக சொல்லித்தாங்க நபியே, நீங்கள் என்ன சொல்லித்தாரீங்க, நீங்கள் என்ன என்ற பேச போகிறீங்கன்றதை நான் ஆவலாக இருக்கேன், ஆசையாக இருக்கேன், சொல்லித்தாங்க. அப்போ தான் ரசூல் சொன்னாங்க, யஹ்ஃபதில்லா யஹ்ஃபதுக, அல்லாவின் விஷயத்தில் பேணி பாதுகாப்பாக நடந்து கொள்ள வேண்டும், ஹராம் ஹலாலை பேணி வாழ வேண்டும். அல்லாஹ் நீ அப்படி வாழ்ந்தால் உன்னை அவன் காப்பான்,
உனக்கு வரக்கூடிய நெருக்கடிகளில், கஷ்டங்களில், சூழலில் உன்னை அவன் காப்பான். இஹ்ஃபதில்லா தஜிதுஹு துஜாஹக. அல்லாவின் வரையறையிலே நீ சரியாக இருந்தால் உனக்கு முன்னால் இறைவனை நீ பார்ப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் விஷயத்தில் மார்க்கம் சொல்லி கொடுத்த அந்த வரையறையிலே, அந்த கோட்டில் நீ சரியாக நின்றால், அந்த அந்த பாதையில் நீ சரியாக பயணித்தால், நீ மட்டும் பயணிப்பதாக நினைத்து கொள்ளாதே, உன்னோடு அல்லாவும் இருக்கிறான், அல்லாவின் உதவியும் இருக்கிறது. நீ மார்க்கம் கொடுத்த வரையறையெல்லாம் மீறி, மார்க்க வரம்புகளை எல்லாம் மீறி, மனித மனம் ஏற்றுக்கொள்ளாத விஷயங்களை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு வர்றதில்லையே, எனக்கு இறைவன் உதவி செய்யறதில்லையே என்று சொல்வதிலே, புலம்புவதிலே எந்த அர்த்தமும் இல்லை. நீ சரியாக அந்த பாதையில் நிலைத்து நில், உனக்கு அந்த பாதையில் இறைவனின் உதவி கிடைக்கும். இதா சல்த ஃபஸ்அலில்லா. நீ என்ன கேட்கணும்னு நினைச்சா முதல்ல அல்லாட்ட கேளு. ஃபர்ஸ்ட் அல்லாட்ட கேளு, அதற்கு அடுத்து உன்னுடைய காரியத்தை துவங்கு. வைதஸ்தான்த வஸ்தஇன் பில்லா. உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அல்லாவை அழை, அவனை அழைத்து உன்னுடைய உதவி கோரலை வை. அடுத்து சொன்னாங்க, வாழ மன்னல் உம்மத்தல விஜிதமாத் அலா ஐயன் ஃபவுக பிஷையின் லம் என் ஃபவுக பிஷையின் இல்லா கது கத்தபல்லாஹு லக. புரிந்துகொள் மகனே, உலகமெல்லாம் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடுகிறது. அல்லாஹ் அந்த நன்மையை உனக்கு வேண்டாம் என்று விரும்பினால், உலகமெல்லாம் சேர்ந்தாலும் ஒரு நன்மையை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அடுத்து சொன்னாங்க, உலகமெல்லாம் சேர்ந்து உன்னை சுற்றி இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக குழி பறிச்சு உன்னைய தள்ளி விட்டு நீ வம்பா போகணும், நாசமா போகணும் நினைச்சு நிறைய 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 உனக்கு சுற்றி நடக்குது பிளான். ஆனால் அல்லாஹ் அதனுடைய பாதிப்பு உனக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாதுன்னு நினச்சிட்டான்னா, உன்னை சுற்றி 100 பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் திட்டம் போட்டாலும் உனக்கு எதிராக அவங்களால ஒரு துரும்ப கூட நகட்ட முடியாது. விளங்கிக்கப்பா, உனக்கு ஒரு நன்மை வேணும்னு உலகம் முழுக்க சேர்ந்து முயற்சி பண்ணாலும் அல்லாஹ் நாடாட்டி உனக்கு கிடைக்காது. உனக்கு ஒரு தீமையை, ஒரு பிரச்சனையை, ஒரு இடைஞ்சலை கொடுக்கணும்னு உலகமெல்லாம் சேருது. உலகமெல்லாம் சேருதுன்னு சொல்றதுடைய காரணம் என்னன்னா, உலகமெல்லாம் சேர்ந்தா ஒருத்தருக்கு ஆப்போசிட்டாக இருக்க போது அப்படி அல்ல. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உனக்கு எதிராக இருப்பதை போல ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. ஆனால் அல்லாஹ் நாடுறான், உனக்கு அதிலிருந்து ஒரு சின்ன பாதிப்பு கூட வரக்கூடாதுன்னு. அல்லாஹ் நான தான் நடக்கும்பா, நீ கவலைப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கை, இறைநம்பிக்கையின் வார்த்தை இது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இது நான் சின்ன பிள்ளையில கேட்டேன், இப்போவும் என் மனசில் பசுமையான்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் என்கிட்ட பேசின பேச்சு அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சுன்றாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அன்பான சகோதரர்களே, இப்போ பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்பக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாம் நம்மிலே பல நேரங்களில் இப்படி யோசிப்பது உண்டு. ஏதாவது பிள்ளைங்க தப்பு பண்ணால் கூப்பிட்டு பேசுகிறோம், கண்டிக்கிறோம், அல்லது ஏதாவது அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சா அப்போ பேசுகிறோம். அத்தோடு முடிந்து போனது. இயல்பாக அமர்ந்து இந்த மாதிரியான நல்ல உபதேசங்களை, நல்ல வழிகாட்டுதல்களை, வாழ்க்கையினுடைய உண்மைத்தன்மையை, ஒவ்வொரு மனிதர்களின் சிந்தனை உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் எப்படியெல்லாம் இருக்கும், அதை நீ எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் எவ்வளவு தூரம் கவனம் எடுத்து உள்ளே நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கிறது. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கூட 10 வருஷம் இருந்தாங்க. திருமிதியில் இந்த ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொல்லி கொடுத்தது இன்றைக்கும் என் மனசில் நிற்கிது. நான் அப்போ சின்ன பிள்ளை, 10 வயசு தான் எனக்கு. ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு பேசினாங்க. என்ன பேசினாங்க தெரியுமா? யா புனை இன் கதர்த அன் துஸ்பிஹ அம் தும்சி ஃபலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷும் மின் நஹதின் ஃபஃஅல் தாலிக். நான் இன்னைக்கு ஒன்று சொல்ல போகிறேன், கேட்குறியா அப்படின்னு கேட்டாங்க. அன்பு கலந்த கட்டளை அது. ஒரு வெறும் கட்டளையாக இல்லாமல் இப்படி தான் செய்யணும், சொல்கிற மாதிரி தான் கேட்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும் என்று வெறும் கட்டளையாக இல்லாமல் அன்புடன் அதை புகட்டினார்கள். மகனே, என் அருமை பிள்ளையே, நான் உனக்கு ஒன்று சொல்லித்தரேன், நீ கேட்க தயாராக இருக்கியப்பா? நான் உன்கிட்ட பேசலாமா? நான் ஒன்று சொல்ல போகிறேன், அதை நீ உள்வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு இறை தூதர் இப்படி கேட்பது எனக்கு பெரிய பெரிய பரவசத்தை கொடுத்தது. யார் ரசூலுல்லாஹ் 10 வயசு தான் அவருக்கு, ஆனாலும் கூட சுற்றி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்லாம் பார்த்துருப்பார்ல. எவ்வளோ பெரிய மரியாதைக்கு ரசூலுல்லாஹ் சொந்தக்காரர்கள், எவ்வளோ பெரிய பெரிய வயதில் மூத்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணியம், மரியாதை, இதையெல்லாம் பார்த்து வளர்ந்தவராச்சே. ரசூலுல்லாஹ் ஏன்ட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்களா? நபியை சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் நான் கேட்கறதுக்கு உடனே தயாராக இருக்குது, நீங்கள் என்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்பா ஒன் டே ஃபுல்லாக நீ உன் மனசில் யாரை பற்றி எந்த தப்பான எண்ணம் கொள்ளாமல் இருக்க முடியும்னு இருந்தா அப்படி இருந்துக்கப்பா.
யாரை பற்றி எந்த தப்பான அபிப்பிராயமும் உன் மனசில் கூட வர வேண்டாம். ஏன்னா எல்லாரையும் பற்றி நல்ல அபிப்பிராயம் கொள்வது என்னுடைய பழக்கம்பா. நான் என்னுடைய ஹேபிட் என்னன்னு சொல்லட்டுமா, என்னுடைய வழக்கம் என்னன்னு நான் சொல்லட்டுமா, யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயம் என் மனசில் கூட வராது. அதனால் அதே ஒரு முறையை நீனும் கற்றுக்கோ. நீனும் உன்னுடைய லைஃப்பில் அதை நீ செல்லுபடியாக்க, அதை செயல்படுத்து. என்னுடைய பழக்கத்தை யார் பிரியப்படுறாரோ அவர் என்னை பிரியப்பட்டதா அர்த்தம். என்னை ஒருத்தர் பிரியப்பட்டார்னா நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் என்னையோடு கொண்டு வந்து அவரை உட்கார வச்சிருவான். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு விஷயத்தை பாப்பா மனசில் எதுவும் தப்பான நினைக்கக்கூடாது, எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, பார்த்து கடந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாமல், நீ மனசில் எல்லாரையும் நல்ல அபிப்பிராயத்தோடு தான் உன்னுடைய மனசில் நீ வச்சுக்கணும், தப்பான எண்ணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறுத்தாமல், நான் அப்படி தான்ப்பா இருக்கிறேன், என்னை யாரெல்லாம் பிரியப்பட்டாங்களோ என்னுடைய வழிமுறையை பிரியப்பட்டவங்களாம் என்னையை பிரியப்பட்ட மாதிரி, என்னை பிரியப்பட்டாங்கன்னா அல்லாஹ் தஆலா அவங்கள சொர்க்கத்தில் கொண்டு போய் என்னோட வச்சிருவான் அப்படின்னா. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் 10 வயசில் கேட்டேன், இன்னைக்கு வரை எனக்கு அது மனசில் அப்படியே பதிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னதை அப்படியே நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். யாரை பற்றி எந்த தப்பான அபிப்பிராயத்தையும் மனசில் கொண்டு வர்றதே கிடையாது அப்படின்றாங்க ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு. அன்பான சகோதரர்களே, பேசுவதற்கான வாய்ப்பை நாம் தான் உருவாக்க வேண்டும். உரையாடல் என்பது சிறந்த சிந்தனையை, புரிதலை பிள்ளைகள் எல்லாத்துக்குமே கொடுக்கும். பொதுவாகவே பேசி தீராத பிரச்சனைகள் கிடையாது என்று நாம் சொல்லி சொல்லி கேட்டிருக்கிறோம், அல்லது நாம் அனுபவித்தும் இருப்போம். பேசலைன்னா பேசிட்டா தீராத விஷயம் என்று ஏதாவது இருக்குதா? பேசிடுங்க, மனசு விட்டு எல்லாம் போயிருங்க, பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடலாம்னு சொல்கிறோமா இல்லையா? பிள்ளைகளோடு பேச வேண்டும். பேச்சு என்பது பிள்ளைகளுக்கான ஒரு உளவியல். அவர்களோடு உட்கார்ந்து அமர்ந்து பேசும் பொழுது, அவர்களிடத்திலே மனது விட்டு பேசும்போது, அவர்களுடைய கருத்தை கேட்கும்போது, அவர்கள் சொல்லக்கூடிய கேள்விகளுக்கு நாம் பதிலை நம்மால் முடிந்த அளவுக்கு எடுத்து வைக்கும் பொழுது சிறந்த புரிதலை கொடுப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய பேச்சு சில வார்த்தைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் தைரியத்தையும் கூட கொடுத்து விடலாம். இன்னைக்கு பிள்ளைகள் பார்க்கிறோம், வெளியிலே கல்வியாளர்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. பள்ளி கல்லூரியிலே படிக்கக்கூடிய படிப்பை சொல்லித்தரக்கூடியவர்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக அவங்களை எல்லாம் தட்டி விடுற மாதிரி பேசுறதும், அவர்களை எதிர்த்து பேசுவது என்பதை தாண்டி ஒரு விதமான உதாசீனப்படுத்தக்கூடிய கண்ணோட்டத்திலே அவர்களிடத்தில் நடந்து கொள்வதையும் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரியாதை மிக்க ஒரு நாளைய தலைமுறையை பெருமானார் உருவாக்கி தந்தாங்க. ஹதீஸில் வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தான், அவரும் சின்ன பிள்ளை தான். அவர் சந்திக்க போறார். யார் அப்படின்னா ஸைத் இப்னு சாபித் அப்படின்னு ஒரு சஹாபியை சந்திக்க போறார். ஸைத் இப்னு சாபித் இன்னைக்கு நம்ம குர்ஆன் வச்சிருக்கிறோமே, இந்த குர்ஆனினுடைய உருவாக்கத்திற்கு பின்னால் அவர் தான் இருக்கிறார். அவர் தான் அந்த குர்ஆனை புத்தக வடிவத்திலே, நூல் வடிவத்திலே தொகுத்தவர். பெரிய கல்வியாளர், ரசூலுல்லாஹ் அங்கீகரித்த கல்வியாளர்களில் ஒருவர் அவர். இப்போ இப்னு அப்பாஸ் அவரும் பெரிய கல்வியாளர் தான், சின்ன வயதிலே ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்றவர். இவர் சந்திக்கிறதுக்காண்டி போறார் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு. இவர் போய் வீட்டு கதவை தட்டின உடனே அவர் அங்கேயும் கதவை திறந்துட்டு பதறி அடிச்சு வர்றாரு. நீங்கள் ஏங்க வந்தீங்க? நீங்கள் சொன்ன நான் வந்திருப்பேன்ல அவர் சொல்லுகிறார் ஸைத். ஏன்னா இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் கட்டுப்பட்டவர். ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு மரியாதை இருக்குது, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமாச்சே நீங்கள் சொன்னால் நான் உங்களை வந்திருப்பேனே பார்க்கறதுக்கு. ஸைத் இப்னு சாபித் இடத்துல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் நபியின் குடும்பமாக இருந்தாலும் நபி மதித்த கல்வியாளர்கள் ஒருவர் நீங்கள், உங்களை மதிக்கணும். உங்களை தேடி தான் நான் வர வேண்டும். நான் கல்வி தேடி வந்திருக்கிறேன், கல்வியை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். நான் ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பேன், நீங்கள் தான் நீ பார்க்கணுன்றது மரபல்ல. கல்வியை தேடித்தான் மாணவன் செல்ல வேண்டும். எனவே தேடி உங்களை வந்திருக்கிறேன், இப்படித்தான் எங்களுக்கு நபிகள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்று பேசி முடிச்சுட்டு வெளியே 2 பேருமே சேர்ந்து கிளம்புற நேரத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹுடைய வாகனத்தை இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்க அந்த வாகனத்தை இழுத்து அவங்களுக்கு ஏறுற மாதிரி வசதியாக அமைச்சு கொடுக்கும் பொழுது ஹஜ்ரத் ஸைத் சொன்னாங்க, விடுங்க, அது பணியாளர் பார்த்துக்கொள்வா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்றீங்க? நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், நீங்கள்லாம் ஒதுங்கி நின்னுங்க, நீங்களாம் அந்த வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹாக்கதா உமிர்னா அன்னஃபஅல பி உலமாஇனா, எங்களிலே கல்வியாளர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க. கல்வியாளருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அவருடைய வயதுக்கோ அல்லது அவருடைய நிலைக்கோ கொடுப்பதல்ல, அவர் கற்றிருக்கக்கூடிய கல்விக்கு கொடுக்கக்கூடியது. அது அவர் படித்திருக்கக்கூடிய கல்வி அவ்வளவு உயர்வா, அதனால தான் அந்த மரியாதை. வயசை வச்சு அல்ல, அவர் படித்திருக்கக்கூடிய கல்விக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. உடனே ஸைத் ரலியல்லாஹு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கையை பிடிச்சி அப்படி முத்துனாங்களாம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய கையை. புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையிலே இந்த செய்தியெல்லாம் வருகிறது.
உடனே ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் வயசுல சின்ன பிள்ளை தானே, கையை இப்படி எடுத்தாங்க. நீங்க என்ன இப்படி முத்துறீங்க? உடனே ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்காரங்களை கண்ணியப்படுதுன்னு எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க சாதாரண குடும்பம் இல்லையே, நபியினுடைய குடும்பமாச்சே, சாதாத்தாச்சே, செய்யிதாச்சே, ரசூலுல்லாஹ்வுடைய பரம்பரையாச்சே, அந்த பரம்பரையில் வந்த பிள்ளைகளுக்கு இப்படி தான் கண்ணியப்படுத்தணும்னு சொல்லி எங்கள் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்போ மாற்றி கல்வியாளர்கள் தங்களுக்கு கற்றுத்தரக்கூடியவர்களை எவ்வளவு கண்ணியமாக நடத்தினார்கள் என்கின்ற மிகச்சிறந்த பாரம்பரியத்தை கொண்டது இஸ்லாம். எனவே இதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கல்லூரிகளிலே, பள்ளிக்கூடங்களிலே அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அந்த கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியரிடத்தில் எப்படி மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி மரியாதை நிமித்தமாக பேச வேண்டும், எப்படி பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பெரியவர்களை மதிக்காத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வேதனையிலும் வேதனை. அதை நம்ம வேடிக்கை பார்க்குறோம். பார்த்தீங்களா என் பையன் எப்படி பேசுகிறான், பார்த்தீங்களா அவன் தாத்தாவையே டே அப்படிங்கிறான், அப்படிதான் பேசுவான் அப்படின்னு சொல்லி அதை நியாயப்படுத்துகிற ஒரு ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதவர், சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டவர் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை நாங்கள் ரசூலுல்லாஹ் ஃபலைஸ மின்னா, என்னை சேர்ந்தவரே இல்லை என்றார்கள் பெருமானார். எனவே இதையெல்லாம் எது கொண்டு போய் பிள்ளைகளின் உள்ளத்தில் நிறுத்தும் என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன், பிள்ளைகளோடு உரையாடக்கூடிய அந்த உரையாடல் தான் இதையெல்லாம் கொண்டு வந்து சேரும். நீ வெறுமனே கட்டளையா ஆர்டரா மட்டும் போட்டாலும் எது காரியம் நடக்காது. உட்கார்ந்து மனசு விட்டு பிள்ளைகளோடு அமர்ந்து பேச வேண்டும். அவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய அந்த உளவியலை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு சேர்த்து நாம் சொல்லக்கூடிய விஷயத்தையும் மார்க்க ரீதியாக கொண்டு போய் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கையில் வளரக்கூடிய சூழலையும் சரி, வளர்ந்த பிறகு அவர்கள் பணி நிமித்தமாக பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு செல்ல பொழுதும் சரி, நிச்சயமாக அதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட சிறந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு, சமைப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.